இங்க ஒரு பொண்ணு அதிக சொத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு பொம்மைய போய் கல்யாணம் பண்றா. கல்யாணம் ஆனதுமே மாமியார் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் கிட்ட இருக்கிற முழு சொத்தையுமே எடுத்து மருமக கிட்ட மாமியாரும் தராங்க. இவங்க எல்லா சொத்தையும் கொடுத்துட்டு ஒரு வழியா வேலை முடிஞ்சிச்சுடான்னு சொல்லி ரொம்ப வேகமா வெளியில போறாங்க. இந்த பொண்ணு வீட்டுக்கு போய் பணப்பெட்டிக்குள்ள இருக்கிற அதிகமான பணத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. இது மட்டும் இல்லாம தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி என்கிட்ட அதிகமான சொத்து இருக்கு, நம்ம சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றா. அதுக்கப்புறம் இவ காலையில குளிச்சிட்டு இருக்கும் போது கதவுக்கு கீழே ஒரு சின்ன ஓட்டை இருக்கு, அதுல யாரோ நடக்கிற மாதிரி நிழல் தெரியுது. ஆக்சுவலா வெளியில யாரும் இருக்க மாட்டாங்க, கல்யாணம் பண்ண அந்த பொம்மை மட்டும் தான் இருக்கும். இது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு குளிச்சிட்டு இருக்கிறப்ப தவறி அந்த சோப்பு கீழே விழுந்து கதவுக்கு வெளியில போயிடுது. மறுபடியும் அந்த சோப்பு உள்ளேயே வந்துருது. இதெல்லாம் பாக்குற இந்த பொண்ணு வெளியில யாரோ இருக்காங்களோன்னு குளிச்சுட்டு வெளியில வந்து பார்த்தா யாருமே இல்ல. இந்த பொம்மைய சேர்ல உட்கார வச்சுட்டு போனா இந்த பொம்மை ஆப்போசிட் சைடு நின்னுட்டு இருக்கும். இதெல்லாம் பாக்குற இந்த பொண்ணு பயங்கரமா பயப்படுறா. ஆக்சுவலா இந்த பொம்மை ஒரு மந்திர பொம்மை. இந்த பொண்ணு எப்படி சொத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பொம்மையை கல்யாணம் பண்ணாங்களோ அது மாதிரி தான் அந்த வயதான அந்த பாட்டியும் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இந்த பொம்மையை கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷமா வீட்டை விட்டு வெளியே போக முடியாம உள்ளேயே இருந்திருப்பாங்க. கடைசியில இந்த பொண்ணுக்கு அந்த பொம்மையை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இவங்க தப்பிச்சுட்டாங்க.